நைட் ஆனா தூக்கமே வரமாட்டேங்குது. பகலானா தூக்கமா வருது. ஒருவேளை அமெரிக்காவில பிறக்க வேண்டியனா இங்க வந்து பிறந்துட்டேனோ? ஜோசியாரன் அப்பவே சொன்னா என் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு. நானும் கூட என்னமோ மாறப்போகுது, நான் இவ்வளவு சீக்கிரத்துல தெருவுல வந்து வருவேன்னு நான் நினைச்சு. இந்த ஆண்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க, மனசார சொல்றேன். அவங்களுக்கு 30 வயசுல கல்யாண கடன், 40 வயசுல வீட்டு கடன், 50 வயசுல பெத்தவங்க கடன், இப்படி கடனை கட்டி கட்டியே அவங்க பாதி வாழ்க்கை முடிஞ்சிருதுங்க. நமக்கு வாழ்க்கையில 2 பிரச்சனை தான். ஒண்ணு, சீக்கிரமா தூங்க முடியாது. 2வது, தூங்கினா சீக்கிரத்துல எழுந்திருக்கவே முடியாது. எப்படியோ ஆடி மாசம் சொல்லி என் பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்பியாச்சு. இனிமேல் 1 மாசம் ஜாலி தான். பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்புனாதான் 4 சாதி சனத்தை வெளியில வந்து பார்க்க முடியும். அடக்கடவுள். குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேக்குறானுங்க, ஒல்லியா இருந்தா சுகர் இருக்கான்னு கேக்குறானுங்க, கோமா பேசினா பிரஷர் இருக்கான்னு கேக்குறாங்க. சரி அமைதியா இருக்கலான்னு பார்த்தா என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. என்னத்த சொல்ல, நேத்து வரைக்கும் என் கூட எகிரி குதிச்சு விளையாடிட்டு இருந்தவ இன்னைக்கு எவனோ கருப்பா கலையா வந்துட்டான்னு அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. பாரு எப்படி பதுமானமா பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கான்னு. இந்த ஸ்லீப்பர் செல்ஸ்ல எங்க இருந்துதான் வரானுங்கன்னே தெரியல. கேட்டா கர்ரி வம்சம்ங்கிறானுங்க. பிளே பை கேட்ஸ். நமக்கு வாழ்க்கையில 2 பிரச்சனை தான். ஒண்ணு, சீக்கிரமா தூங்க முடியாது. 2வது, தூங்கினா சீக்கிரத்துல எழுந்திருக்கவே முடியாது. என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நட்சத்திர ஜன்னலின் பாட்டு போட்டு விடு என் தெய்வமே. நல்ல வேலை, வீடு கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுறேன். அதை என் பொண்டாட்டிகிட்ட கொல்கட்டை சுத்தாடி திங்கன் போல ஆசையா இருக்கேன் கேட்டேன். அவ என்ன கோவத்துல இருந்தாலும் ஊரு கேட்டாலும் நடுமண்டல நச்சுன்னு ஒண்ணு வச்சா. எப்பவும் கரண்டியால தான் அடிப்பா. இன்னைக்கு பூரி கட்டால அடிச்சு மண்டை தான் கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போச்சு. கொழுக்கட்டைக்கு ஆசைப்பட்டு இப்ப மண்டை தானே வீங்கி போ. 2 மனம் வேண்டும் இருக்கு. என்ன 4 செருப்படி வாங்கறதுக்கா? அதுவும் போயிட்டாலே. ஒரு பேப்பரும் பேனா வாங்கி இன்னையிலேருந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நான் காதல் தோல்வியில இருக்கேன். வானம், மேகம், நிலா, அவள். அடடே நல்லா கவிதை வருது. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. நம்ம தூங்கும் போது இவங்க வந்து எழுப்புவாங்க, ஆனா இவங்க தூங்கும் போது வீடே அமைதியா இருக்கணுமா? இது எந்த ஒரு நியாயம்? என்ன மச்சான் ஒரே டென்ஷனா இருக்க? சும்மா கடன் கேட்கிறானுங்க. யாரு மச்சான்? கடன் கொடுத்தவங்க தான். நமக்கு பசிச்சாலும் நாம தான் சமைக்கணும், நமக்கு பசிக்கலைனாலும் நாம தான் சமைக்கணும். விருந்துக்கு போனாலும் நாம தான் சமைக்கணும், வீட்டிலேயே இருந்தாலும் நாம தான் சமைக்கணும். உடம்பு சரியில்லைனாலும் நாம தான் சமைக்கணும், உடம்பு நல்லா இருந்தாலும் நாம தான் சமைக்கணும். ஏதாவது விசேஷனாலும் நாம தான் சமைக்கணும், விசேஷம் இல்லைனாலும் நாம தான் சமைக்கணும். அதை விடுங்க, உலகம் எப்படி போனாலும் சரி. நல்லா தூக்கம் வருதுன்னு கண்ணை மூடி படுத்தேன். திடீர்னு ஒரு சந்தேகம், தேங்காய்க்குள்ள தண்ணீர் எப்படி போயிருக்கோம்? மம்மி நான் ஒரு ஜோக் சொல்லட்டமா? சரி சொல்லுடா. இந்த கல்யாணத்துல ஏன் 101 ரூபாய் மொழி வைக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாதே, ஏன்? 1 ரூபாய் வைக்கலன்னா 100 ரூபாய் பறந்துடும்ல. அடிக்கிற அடியில இப்போ நீ பறந்து போகிற பாரு.